வணக்க மக்களே, எல்லோரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் மாவன் கோயில்பேட்டில் இருந்த பற்றியெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து திங்கக்கிழமை நைட்டு சாப்பிட்டதோட எங்கள் அக்கா புரோட்டா வாங்கி கொடுத்தாவோ பிள்ளைகள் வந்து சாப்பிட்டுக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு தொட்டமுக்கி பார்க்குற மாதிரி தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பச்சடி வச்சுருக்கா, பார்த்துக்கோங்க. இது வந்து புதன்கிழமை மத்தியானம் எங்கள் அக்கா சாப்பிட கூப்பிட்ருப்பாவ போல். என் மாவளையும் குழந்த மாவளையும் 2 பேரும் அங்கே பெரியப்பா வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருக்காவோ. அங்கே வந்துட்டு எங்கள் அக்கா வந்து சிக்கன் குழம்பும் சிக்கன் வந்து பொரிச்சும் வச்சுருக்காவோ போல். அப்போ என் மாவு சொல்லிகிட்டு இருந்தேன், பெரியம்மா கோழிக்கறி சூப்பராக வச்சுருந்தாவோம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். எப்போவுமே எங்கள் அக்கா வந்து இந்த கோழிக்கறிலாம் ரொம்ப நல்லா ஒப்பாவை, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அதுக்கு அடுத்த நாள் காலையில் என் தங்கச்சி வந்து இடியாப்பம் முழிஞ்சிருக்கா. இடியாப்பம் முழிஞ்சு இடியாப்பமாக திங்காமல் அதை வந்து சேமியா பாத்தில் நான் செய்வேன் பற்றியெல்லாம் அதே மாதிரி அவள் வந்து இடியாப்பம் பாத்துன்னு சொல்லி செஞ்சுருக்கா போல். என் மாவன் வந்து சொல்லிகிட்டு இருந்தா, சித்தி நம்ம சேமியா பாத்து செய்கிறோமா இடியாப்பம் பாத்து செஞ்சு அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து காளான் குருமா வச்சுருந்தோமா, சூப்பராக இருந்தது அப்படின்னா. இது அன்றைக்கி மத்தியானம், பார்த்துக்கோங்க. மத்தியானம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சக்கொட்டெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு தொடுகறி வந்து பார்த்திங்கன்னா இது புடலங்காய் பொரித்து வச்சுருந்துருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்துட்டு எங்கள் மைனி வந்து சாப்பிட கூப்பிட்ருப்பாவோ போல் அவள் வீட்டில். அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட போயிருக்கா. அங்கே வந்துட்டு எங்கள் மைனியோட மருமக வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக தோசை சுட்டு கொடுத்துருக்கா போல். ஏன்னா ராத்திரி தானே சொல்லிட்டாலும் வேறு எதுவும் செய்யுங்க, தோசை மட்டும் சிம்பிளாக செய்யுங்கனாக்கா. அதுலேயுமே அவள் கேரட் தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசைன்னு அந்த தோசை இந்த தோசைன்னு விதவிதமாக சுட்டு கொடுத்துருக்கா போல் எங்கள் மைனி மருமகா. அந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கிடும், நல்ல பாசமாகவும் இருப்பா, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் மைனி வந்து டாட்டா கட்டுதாவோ வீடியோ எடுக்கணுன்னே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் வந்து சொல்லிட்டு இருந்தால் கோயில்பட்டியில் இருக்கும்போது நான் ஒரு சுற்று பெருத்து வரப்போகிறேன் அப்படின்னு என்கிட்ட ஃபோனில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன் பாப்பா அப்படின்னா எல்லார் வீட்லேயும் சாப்பாடு போட்டே எனக்கு ரொம்ப சாப்பாடு கொடுக்காங்கம்மா அப்படின்னா.